गोपिणे गारुडशैलमध्ये विभावसात् कल्पितसन्निधान कृष्णासमालिङ्गितवामभागं लक्ष्मीकरणं प्रपद्ये मोहन् गडगोपाय रङ्गनाथसरस्वतं श्रीरङ्गवीरवेदान्ताने रङ्गनारायणो प्रदा नमः सर्वेभ्यः स्वागतं च பழைய பாடல் சந்தேகம் இருந்தா கேட்கணும். ஏகா சங்கிரகா பத்தாம் பக்கத்திலிருந்து தான பிரயத்னாச்ச இது விபாக பிரதர்ஷிதான ஏகா சங்கேபா. இந்த ஏக தான பிரயத்தனங்களை பற்றி சொல்லணும். அந்த விபாகத்துல பிரதர்ஷிதான காண்பிக்கப்பட்டதை அதை இப்போ சங்கிரகன்னு அது சுருக்கமா சொல்லியிருக்கு. ஏகானி வாக்கியானி கண்டகடானி யதா பவந்தி தர்ஹி வர்ணானாம் தான பிரயத்ன விவேகா சுபரா. இந்த கீழே சொல்லப்படுற வாக்கியங்களை ஏதானி வாக்கியானி வாக்கியங்களை கண்டகதானி எதா பவந்தின்னு கண்டகதானி எப்போ நம்ம நொற்று பண்ணிக்கிறோமோ கண்டகதான நொற்று பண்ணுதல் அர்த்தம். தருகி அப்பொழுது நம்ம வாங்க பண்ண வர்ணானாம் தான பிரயத்ன விவேகா சுகரா. வர்ணங்களுடைய தான பிரயத்ன விவேகம்ன்றது சுகரம் ஈஸியா இருக்கும். கீழே சொல்லக்கூடிய பந்திகளை நம்ம நொற்று பண்ணி வச்சுட்டா தான பிரயத்ன விவேகம் சொல்லச்சே ஈஸியா இருக்கும், புரிஞ்சுக்கிறதுக்கும் சொல்றதுக்கும். அதனால இந்த கீழே சொல்ல போற விஷயங்களை நீங்க நொட்டு பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். அது என்னன்னு சொல்றேன். ஸ்தானங்களை பற்றி சொல்லிட்டு ஸ்தானானி அபூக விசர்ஜனியான கட்டா எங்கன்னா ஆ கவர்க்கம் விசர்க்கம்னு சொன்னோம். ஷார்ட் போட்ல போட்டிருந்தது. அதை இப்போ வாக்கியத்துல சொல்லியிருக்கேன். இது இந்த கௌமுதி கிராமருடைய வாக்கியத்தை அப்படியே எடுத்து அது எழுதியிருக்கேன். அபூக விசர்ஜனியான கட்டா நிச்சயசான காலு விட்ரஷானா மூர்தா வித்துலசானா சந்தாஹ சுபூபத்மானியானா ஓட்டௌ நமங்கரணானா நாசிகாச்ச ஏதைதோஹ கண்டகாலு போதோதோஹ கண்டோஷ்டம் வகாரஸ்ய சந்தோஷ்டம் ஜிஹ்வாமூலீயஸ்ய ஜிஹ்வாமூலம் நாசிகா அனுஸ்வாரஸ்ய பஞ்சமவர்ணைஹி யனாவா யுக்தஸ்ய அகாரஸ்ய புரஹா அப்படின்னு ஸ்தானங்கள் சொன்னதை இதை வாக்கியங்களை சொல்லியிருக்கு. அபுகஜனியான கட்டான கழுத்து, ஆன அகாரம், பூன கவர்க்கம், ஹான அகாரம், விசர்க்கம். இந்த விசர்ஜனியான சக்தி அவைகளுக்கெல்லாம் கண்டகா ஸ்தானம். விசேஷானாம் காலு, காலுனா தாடை, ஈன இகாரம், சூன சவர்க்கம், ஏன யகாரம், ஷான ஷகாரம். ஷானா அப்படின்றது இவைகளுக்கு காலு ஸ்தானங்கள். விட்ரஷானா மூர்தா, மூர்தான வாயுடைய மேல் பகுதி, ரிகாரம், கவர்க்கம், ரேகம், ஷான ஷகாரம் இவைகளுக்கு மூர்தஸ்தானம். லித்துலசான தந்தாக, லின லிகாரம், சுன கவர்க்கம், லன லகாரம், சன சகாரம் இவைகளுக்கு தந்தாக பல்கல் ஸ்தானம். உபூபத்மானியான ஒட்டவ், பூன உகாரம், பூன பவர்க்கம், உபத்மானியான இப்பா இப்பா அது ரெண்டும் அவைகளுக்கு ஓட்டவ் உதடு ஸ்தானம். ஞமனான நாசிகாச்ச இவைகள் எல்லாம் கழுத்து காலு சொல்ல கண்டம் சொல்லனால அந்த ஸ்தானம் நாசிகாச்சன்னு அவைகளுடைய ஸ்தானத்துடன் நாசிகையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். நாக்கு என்ன ஸ்தானமோ அந்த ஸ்தானம் பிளஸ் நாசிகா. அவரு மாக்கு என்ன ஸ்தானமோ அதோடைய ஸ்தானம் பிளஸ் நாசிகா. நாக்கு என்ன ஸ்தானமோ அதோட நாசிகா. நாக்கு என்ன ஸ்தானமோ அதோட நாசிகா. நேக்கு என்ன ஸ்தானமோ அது நாசிகான்னு அர்த்தம். நாசிகாச்சன நாசிகையும் உண்டு அர்த்தம். அப்போ அந்தந்த ஸ்தானங்கள் எழுத்துக்கள் உண்டான கவர்க்கத்துல இருந்தா கவர்க்கம், சவரத்துல கவர்க்கம், சவரகம் உண்டு பிளஸ் நாசிகையும் உண்டுன்னு அர்த்தம். ஏதைதோஹோ கண்டகாலு, இது ரெண்டுத்துக்கும் கண்டமும் உண்டு, காலு ரெண்டுமே சொல்லனால கண்டகாலு. ஓதோதோஹோ கண்டோஷ்டம், ஓகாரத்துக்கும் அவுகாரத்துக்கும் கண்டம் பிளஸ் ஓட்டம், கழுத்து பிளஸ் உதடு. வகாரஸ்ய தந்தோஷ்டம், வாக்கு தந்தம் பல்லு ஓட்டம் உதடு ரெண்டும் ஸ்தானத்துக்கு. ஜிஹ்வாமூலியஸ்ய ஜிஹ்வாமூலம், ஜிஹ்வாமூலம்னா இக்கா இக்கா அது ரெண்டுத்துக்கும் நாக்குடைய அடிப்பகுதி ஸ்தானம். நாசிகா அனுஸ்வாரம், அனுஸ்வாரம் புள்ளி வைக்கிறோம், அதுக்கு நாசிகா அப்படின்னு நான் மூக்கால எழுத சொல்லணும்.
பஞ்சவர்ணை எனாவா பஞ்சவர்ண ஒவ்வொரு எழுத்துடைய கடைசி ஒரு வர்க்கத்துடைய கடைசி எழுத்து ஞான அவைகளுக்கும் அவையும் இல்ல என் வியாபாரால இதுவும் யுக்தத்தின சேர்ந்து இருக்கிறது எதனுடைய ஹாவுடன் சேர்ந்து இருக்கிறது ஹாவுடைய இஷ்கா சரி இக்மா இக்னா இக்ஞா இக்யா இக்ரா இக்வா இக்லா ஏதோ கடைசி எழுத்து வர்க்கத்துடைய கடைசி 5 எழுத்து யா ரா லா பா இந்த 4 எழுத்து அதுடன் ஹா எழுத்து அப்படின்னு தானங்களுடைய விவரியத்தை வாக்கியங்களா சொல்லியிருக்கேன் இதுவும் நோட்டு பண்ணிக்கணும் அப்புறம் பிரயத்னத்தினுடைய சொன்னதை இப்போ வாக்கியத்தை சொல்லியிருக்கேன் பிரயத்னோ த்விதா பிரயத்னம் 2 விதம் ஆபியந்தரோ பாக்கிய ஆபியந்தர பிரயத்னம் பாக்கிய பிரயத்னம் உண்டு ஆபியந்தர பஞ்சதா அந்த ஆபியந்தர பிரயத்னம் 5 விதம் ஸ்பிருட்ட ஈஷத் ஸ்பிருட்ட ஈஷத் விவருத சம்பிரத பேதா அப்படின்னு 5 விதம் தத்ர ஸ்பிருட்டம் பிரயத்னானம் ஸ்வரிஷானம் ஸ்பிருட்ட பிரயத்னம் ஸ்வரிஷானம் அதுல ஸ்பிருட்ட பிரயத்னம் இருக்க அது வந்து ஸ்வரிஷானம் ஸ்வரிஷானம் என்ன சொல்லுறது கா ஆரம்பிச்சு மாவு காதய மாவசானா அது ஸ்வரிஷம் பேரு அது ஸ்பிருட்ட பிரயத்னம் ஈச ஸ்பிருட்டம் அந்தஸ்தானம் ஈச ஸ்பிருட்டங்கள்ல அந்தஸ்தங்கள் என்ன எழுத்து இருக்கோ அதெல்லாம் ஈச ஸ்பிருட்ட பிரயத்னம் விவரத ஊஷ்மானான் ஊஷ்மா எழுத்துக்கள் இது ஒரு ஷாஷா சாஹா இது ஊஷ்மா இவைகள் ஈசத்திட்ட பிரயத்தனம் விவரம் ஸ்வரானாம் ஸ்வர எழுத்துக்கள் ஆனா உயிர் எழுத்துக்கள் அதுதான் ஸ்வரங்கள் அதுக்கு அவைகள் விவர பிரயத்தனங்கள் ஹ்ரஸ்வஸ்ய அவர்ணஸ்ய பிரயோகே சம்பிரதம் ஹ்ரஸ்வமான அகாரம் பிரயோகம் பண்ணும் பொழுது சம்பிரத பிரயத்தனம் ஏன்னா பொதுவாக அச்ச எழுத்து ஸ்வரமா இருந்தால் விவர பிரயத்தனம் அது பிரயோகம் பண்ணிட்டு சம்பிரத பிரயத்தனமா இருக்கும் அப்படின்ட்டு ஆபியந்த பிரயத்தனம் சொன்னேன் அப்ப பாக்கிய பிரயத்தனம் சொல்ற வாக்கிய பிரயத்னஸ்து ஏகாதஷ்டா வாக்கிய பிரயத்னது மொத்தம் 11 விவார சம்பார வாச நாக கோஷ அகோஷ அல்ப பிராண மகாபிராண உதாத்த அனுதாத்த ஸ்வரித சைதி 11 விதம் தத்ர கரஹ விவார வாச அகோஷாஸ்ச கர் பிரத்யங்க முதல் வர்க்கத்துடைய முதல் எழுத்து இரண்டாவது எழுத்து அப்புறம் ஷடதாக இவைகள் கரு சதத அதுவே கரு இந்த கரு எழுத்துக்கள்லாம் விவார சுவாச அகோஷ பிரயத்தனங்கள் அசக சம்பாரோ நாதோ கோஷ அசகன 1 3 4 5 வர்க்கத்துடைய 3வது எழுத்து 4வது எழுத்து 5வது எழுத்து யாராலாவா ஹ இவைகள் அஷ்பிரத்யாகாரம் இந்த அஷ்பிரத்யாக இருக்கிறதெல்லாம் சம்பார நாத கோஷ பிரயத்தனங்கள் அப்படின்ட்டு 6 பிரயத்தனம் பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி எழுத்துக்களை வர்க்கான பிரதம திருத்திய பஞ்சமாக எனஸ்ட அல்ப பிராணா வர்க்கத்தினுடைய ஃபர்ஸ்ட் தேர்டு ஃபிஃப்த் எழுத்துக்கள் 1வது எழுத்து 3வது எழுத்து 5வது எழுத்துக்களும் எனஸ்ட யாவ ரல இந்த 4ம் அல்ப பிராணன் வர்க்கான திதிய சதுர்த்தௌ தலஸ்ட மகாபிராணா அதனுடைய வர்க்கத்துடைய 2வது எழுத்து 4வது எழுத்தும் இந்த 4வது எழுத்தும் மகாபிராணன் அப்படின்ட்டு தானம் ஆபியந்தர பிரயத்தனம் பாக்கிய பிரயத்தனம் பாக்கிய பிரயத்தனத்துல அல்ப பிராணம் மகாபிராணம் இது வரைக்கும் அப்படியே என்ன கொடுத்துருக்கா வாக்கியங்களை கொடுத்துருக்கா இந்த வாக்கியம் கொடுத்து பண்ண நமக்கு நான் புரிஞ்சிடும் நம்மளுக்கு சொல்லச்சே கண்டுபிடிக்கிட்டு எந்த எழுத்து வரும் கண்டுபிடிக்கிட்டு ஈஸியா இருக்கும் அதனால இந்த வாக்கியத்தை நம்ம நோட்டு பண்ணி வச்சுக்க வேண்டியது இதுல என்ன சந்தேகம் இருக்கா இந்த ஸ்தானானி மட்டும் ஒரு வாட்டி திருப்பி சொல்லுங்க சுவாமி விசர்ஜனீயானாம் கண்டः அகூஹ விசர்ஜனீயானாம் கண்டः இச்சு யஷானாம் தாலு இச்சு யஷானாம் தாலு ऋटु रसानां मूर्धा ऋटु रसानां मूर्धा लृतु रसानां दन्ताः लृतु रसानां दन्ताः उपु पद्मानीयानां ओष्ठौ उपु पद्मानीयानां ओष्ठौ न्यममाननानां नासिका च न्यममानना नासिका च
एतैतोः कण्ठतालु एतैतोः कण्ठतालु बोधौतोः कण्ठोष्टम् बोधौतोः कण्ठोष्टम् वकारस्य हन्तोष्टम् वकारस्य हन्तोष्टम् जिह्वामूलीयस्य जिह्वामूलम् जिह्वामूलीयस्य जिह्वामूलम् नासिका अनुस्वारस्य नासिका अनुस्वारस्य पञ्चमवर्णैः यनावा युक्तस्य अकारस्य पुरः पञ्चमवर्णैः यनावा युक्तस्य अकारस्य पुरः ओकेवा சொல்லி பாருங்க ஓகே சுவாமி. அடுத்தது மாகேச சூத்திரம் சொல்றேன். மாகேச சூத்திரம் 14 சூத்திரம் இருக்கு. இந்த சூத்திரத்தை ஆதாரமா வச்சுட்டு தான் பாரணி மகரிஷி இந்த வியாக்கரண சாஸ்திரத்தையே பண்ணான்னு சொல்றான். அதனால இந்த மாகேச சூத்திரத்தை பத்தி இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க. மாகேஸ்வராணி சூத்திராணி யானி சதுர்தச சூத்திராணி ஆசிரித்ய समस्तं व्याकरणं प्रवृत्तं तानि अक्षरसमाम्नाय इति शब्देन विवक्ष्यन्ते यानि எந்த ஒரு சதுர்தச பேருக்கு 14 சூத்திரங்கள் சதுர்தசன 14 சூத்திராணி சூத்திரங்கள் ஆசிரித்ய அதை வைத்துக்கொண்டு அதை ஆதாரமாக வச்சுக்கொண்டு சமஸ்தம் வியாக்கரணம் இந்த வியாக்கரணம் பூர்த்தியா பிரவர்த்தம் வந்ததோ தானி அந்த மாகேய சூத்திரங்களை மாகேய சூத்திரான்னு சொல்லுவா. அக்ஷர சமாம்னாயம் அக்ஷர சமாமயம் கூட்டம் அக்ஷர சமாமன எழுத்துக்களுடைய கூட்டம். ஏன்னா அந்த மாகேய சூத்திரம் என்ன இருக்குன்னா உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் தான் இருக்கு. அது சூத்திரமா பண்ணியிருக்கேன். அதனால அதுக்குள்ள இருக்க எல்லா எழுத்துக்கள் மொத்தம் எழுத்துக்கள் அது வந்ததுனால அக்ஷர சமாம்னாயம்னு அதை உபயோகம் வந்து பண்றாங்க. அக்ஷர சமாம்னாய இது சப்தேன விவக்ரியந்தே விவகாரம் பண்ணப்படுகின்றன. எந்த ஒரு சூத்திரமானதை வச்சு கொண்டு வியாகரண சூத்திரம் மொத்தம் பண்ணேரோ அந்த மாகேய சூத்திரத்தை மாகேய சூத்திரம்னு சொல்ல அக்ஷர சமாம்னாயம்னு அதை சொல்ல வழக்கமானது. ஏன்னா அக்ஷர சமாம்னாயம்னா அக்ஷரத்துடைய கூட்டம். அதுல இருக்கிறது ஐ1 எழுக்கேவோ ஐயன் சூத்திரங்கள்ல அகார உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் தான் அது சொல்லப்பட்டிருக்கிறதுனால அதுக்கு அக்ஷர சமாம்னாயம் அப்படின்னு சொல்றாங்க. இங்கே மகேய சூத்திரம் வந்ததுன்னு சொல்றேன். மகேஸ்வராத்து இமானி சதுர்தச சூத்திராணி சமதிகதானி इति कृत्वा तानि महेश्वरसूत्राणि इति लोके प्रसिद्धं ददानि. இந்த மகேஸ்வரமிருந்து சிவனிடமிருந்து இமானி இந்த சதுர்தச சூத்திராணி 14 சூத்திரங்களும் சமதிகதானி அதிகதானி அதே அவர்கிட்ட தெரிஞ்சிருக்கிறதுனால அவர்கிட்ட வந்ததுனால இது கிருத்வா அப்படின்னு வச்சுட்டு தானி அவைகளை மாகேஸ்வர சூத்திராணி மகேஸ்வராத்து ஆகதானி மாகேஸ்வராணி மகேஸ்வரமிலிருந்து வந்ததுனால இதுக்கு என்ன பேரு மாகேஸ்வராணி அப்படின்னு மாகேஸ்வர சூத்திராணி அப்படின்னு இதுக்கு லோகே பிரசித்தம் கதானி பிரசித்தமானது லோகப்பிரதே மகேஸ்வரம் சொன்ன மகேஸ்வரமிலிருந்து ஆகதானி மகேஸ்வராத்து ஆகதானி மாகேஸ்வராணி மகேஸ்வரமிலிருந்து பெறப்பட்டதினால் இதுக்கு மாகேஸ்வர சூத்திரம்னு பெயர். இமானித்த தானி சதுர்த மாகேஸ்வராணி இவைகள் தான் 14 மாகேஸ்வர சூத்திரம்னு பேரு. சொல்றேன் I1 relate I ouch
அப்படின்னு மொத்தம் 14 சூத்திரங்கள். தெரியுறதா எல்லாம்? இந்த 14 சூத்திரங்களை பேசா வச்சுட்டு தான் அஷ்டாத்தியாயங்கிற புக், அந்த 8 அத்தியாயங்கள் உள்ள மாய சூத்திரம் இருக்க அஷ்டாத்தியாயங்கிறது அந்த வியாக்கரண சூத்திரங்களை பாரதி மகரிஷியானவர் பண்ணார் அப்படின்னு சொல்றார். இது இந்த 14 சூத்திரங்களும் மகேஸ்வரனுடைய சிவனுடைய உடுக்கிலேருந்து வந்ததாகும். இது மாகேஸ்வர சூத்திரம் அப்படின்னு சொல்லுவா. இதுல இருக்கிறது அஷ்ட உயிரெழுத்து இங்கே ஆரம்பிச்சு மெய் எழுத்துக்கள். நம்ம சொல்ற மெத்தட் எல்லாம் மாறி இருக்கு, அவ்வளவுதான். இது ஆரம்பிச்ச ஆயவரன் ஆரம்பிக்கிறது அப்படி சொல்லுவோம். அந்த மெய் எழுத்து மாறி இருக்கு, அவ்வளவுதான். இதுல இருக்கிறது மொத்தம் என்ன இருக்கு, உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் தான் சொல்லியிருக்கிறதுனால ஒரு அக்ஷர மாத்திரம் இருக்கிறதுனால இதுக்கு அக்ஷர சபாவம் நாயம்னு பேரு, மாகேஸ்வர சூத்திரம்னு இதுக்கு பேரு. ஓகேவா? ஐவுன் ரிடக்ட் ஏவோ ஐயௌச் ஆயவர் லன் ஞமாங்கானம் சபன் கடதத் சபகடதத் கபசடத சததோ கபை சததர் அல். இந்த மாய சுத்தமே நம்ம வெற்றி பண்ணி வச்சுக்கணும். வெற்றி வச்சாதான் இந்த ஷார்ட் ஃபார்ம் பிரத்யாகாரம் பண்ண போறதுல ஷார்ட் ஃபார்ம் பண்றதுக்கு எந்த இடத்துல எது வருதுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால நம்ம இதையும் வெற்றி பண்ணி வச்சுக் கொள்ள வேண்டும். இந்த சந்தேகம் இருக்கா? இல்ல சுவாமி, இதுல 15 + 33 48 கவர் ஆகுமா? இது அந்த எழுத்துக்களை இது சுவாமி, உயிரெழுத்துக்கள் பண்ண 15, வெஞ்சனானி 33, 48 எழுத்தும் இதுல வந்துருமா? அந்த ரசோதிக்கு தனியா சொல்ல போறது இல்ல சார். இதை சொல்லிட்டு அதுலயே கொண்டு வர போறேன். உயிரெழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் ரசவன் அக்கா ஏவோ ஐயோ தான். ஈவு கிடையாது, இல்ல கிடையாது. இந்த ஆசனாலே 18 சொல்ல போறேன். அதுல கிராமத்துல சொல்ல போறேன். தீர்க்கம் கிடையாது, அந்த கிடையாது. இது இருக்கிறது இந்த மையத்துக்கு 25, அந்த வர்க்க வெஞ்சம் 25, அந்த 8 இந்த எழுத்து அது வந்து இல்ல 33. அப்புறம் அது வந்து இதெல்லாம் 25, அது வந்து இதை விட தீர்க்கம் சொல்ல போறது. இதை தீர்க்கத்தை குறிக்க சொல்ல போறேன். அந்த சூத்திரத்தை வச்சுக்கலாம். இதனுடைய தீர்க்கங்களா சொல்லல, தீர்க்கங்கள் கிடையாது. ஓகே. ஆமா, 5 + 33. ஓகே ஓகே ஓகே. ஏதேஷு சூத்ரேஷ்வபி
स्वररहितानाम् एकैकव्यञ्जनम् अन्ते श्रूयते एकेषु இந்த 14 सूत्रेषु अपि सूत्रங்களிலும் स्वररहिताன உயிரெழுத்து இல்லாமல் ஸ்வரம்னா உயிரெழுத்து ரகிதான்னா இல்லாம விட்டு அர்த்தம் உயிரெழுத்தை விட்டு ஏகைக வெஞ்சனம் ஒரு மெய்யெழுத்துக்கள் அந்தே சுரியத்தை கடைசியில தெரியாது வருவோம் அது ஒண்ணு இன்னும் இருக்க இன்னது ஸ்வரரகிதம் உயிரெழுத்து இல்லாம ஒரு மெய்யெழுத்து மாத்திரம் இருக்கு கடைசியில ஒண்ணு இருக்கு உயிரெழுத்து இல்லாம மெய்யெழுத்து மாத்திரம் இருக்கு ஏவோம் ஸ்வரரகிதான வெஞ்சனம் அடுத்தது இருக்கு அது ஐயோச்சு அயவரட்டு அயவர இதெல்லாம் ஆ இருக்கு ஆனா இதுல மட்டும் ஆ இல்ல ஸ்வரரகிதம்னா ஸ்வரத்தை இல்லாம மெய்யெழுத்து கடைசியில லன்னு யமனனம் ஜபன் கடகஷ் ஜபகடகஷ் கபகடத கடகோ கபை சததர் ஹஸ் அப்படின்னு இந்த 14 சூத்திரங்களும் உயிரெழுத்து இல்லாத மெய்யெழுத்து கடைசியில இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்க அந்த வாக்கியத்தை போல ஏதேஷு சர்வகஷு சூத்திரேஷு சூத்திரங்களிலும் ஸ்வரரகிதான உயிரெழுத்து இல்லாத ஏகைகம் ஒவ்வொரு சூத்திரத்தையும் ஒண்ணு இந்த 5 ஒண்ணு இதுக்குல ஒண்ணு அதாவது ஏகைகம்னா ஒவ்வொரு சூத்திரத்தையும் 14 ஒவ்வொரு சூத்திரத்தையும் ஏகைக வெஞ்சனம் மெய்யெழுத்து அந்தே ஸ்ரீயத்தை கடைசியில இருக்கின்றன அப்போ 14 சூத்திரம் 16 மெய்யெழுத்து உயிரெழுத்து இல்லாமல் மெய்யெழுத்து மாத்திரம் ஒவ்வொரு சூத்திரத்தையும் கடைசியில இருக்கு ஏதாதிருஷேன अन्तिमवर्णेन सह आदिमवर्णः यदि उच्चार्यते तर्हि तत् अन्तिमं व्यञ्जनं विहाय सर्वे वर्णाः गृहीताः भवन्ति இப்போ இந்த 14 கடைசி இத்தை சொன்னோம்ல அந்த கடைசி இத்தையில ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம் நம்ம எடுத்துட்டு ஏகாதிருஷேன இதுகளுடன் அந்திம வர்ணம் இந்த கடைசி வர்ணங்களுடன் சஹனா கூட அர்த்தம் ஆதி வர்ணானா ஆதின பத்துன்னு அர்த்தம் ஆதின முதல் நம்ம சொல்லுவோம் பொதுவான அர்த்தம் ஆதின முதல் ஆனா இங்க ஆதினா முதல் அல்ல இதை காட்ட முன்னாடின்னு அர்த்தம் நம்ம எந்த எழுத்தை கடைசியை எடுத்துக்க போறோமோ அந்த எழுத்தை காட்டிலும் முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்தை ஆதி வர்ணா எதி உச்சாரியத்தை இப்ப நம்ம உதாரணம் சொல்றோம் இப்ப இச்சுன்னு எடுக்கிறோம் உதாரணத்துக்கு இச்சுன்றது கடைசி எழுத்து அப்புறம் இச்சுன்னு எடுத்துப்போம் ஓகேவா இப்ப இச்சுடன் அந்திம ஏதாவது அந்திம வர்ணேன சக அந்த இச்சுடன் கூடிய ஆதி வர்ணா நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி ஈட்டுக்கு முன்னாடி இருக்கா இல்லையா நம்ம ஆ விட்டுலாம் ஆணுன்னா ஆதி முதல்ல எழுத்தே இருக்கு நம்ம அது சந்தேகம் ஈ எடுத்துப்போம் ஈன்றது எடுத்துப்போம் ஈ எடுத்துப்போம் ஈ அதை போட்டுப்போம் ஆனா ஆதி வர்ணா எது உச்சாரியது எப்போ உச்சாரம் சொல்ல போறோமோ அப்ப என்ன பண்ணுவான் ஈ இச்சு உச்சாரமா உச்சாரிய தருகி தது அந்திம வர்ணம் வெஞ்சன விகாய இப்போ இச்சு இங்க இருக்கு இங்க இருந்து ஆரம்பிச்சு ஈ எங்க இருக்கு இங்க இருக்கு இதோட நம்ம சேர்த்துடணும் இச்சு அதை காட்ட முன்னாடி இருக்காது ஆதினா முன்னாடி முதல் எழுத்து இல்ல முன்னாடி எழுத்து கொண்டு போய் சேர்த்து கொடுத்தோம்னா ஈ இச்சு இச்சின் ஆயிடும் இச்சின் ஆயிடுச்சுன்னா அப்ப என்ன அர்த்தம்னா எது உச்சாரியது சரி தது அந்திம வர்ணம் விகாய இதுக்குள்ள என்ன கடைசி எழுத்துனா இருக்கு இன்னும் ஒண்ணு இருக்கு இக்கு ஒண்ணு இருக்கு இன்னு ஒண்ணு இருக்கு இச்சு ஒண்ணு இருக்கு இப்போ இந்த ஈக்கு இந்த இச்சுக்கு நடுவுல கடைசி வரணும் ஐந்து இன்னு இருக்கு ஈக்கு அப்புறம் தான் இருக்கு இன்னு இருக்கு இக்கு இருக்கு இன்னு இருக்கு இந்த இச்சு இருக்கு இந்த 4 எழுத்து விட்டுட்டு சர்வே வர்ணா கிரீதா அப்போ இந்த இச்சுன்னு சொல்லிட்டா நீங்க என் மரகமா ஈல ஆரம்பிச்சு சொல்லணும் வச்சுப்பாங்க ஈ ஒண்ணு இருக்கு ஏவோ ஐயோடி இத்தனை சொல்லணும் அது சொல்லாம என்ன சொல்லிட்டு இப்போ இச்சோட ஈய சேர்த்துக்கிறது இச்சுன்னு பண்ணிட்டீங்கன்னா ஈல இருந்து ஆரம்பிச்சு இச்சு வரைக்கும் அது ஷார்ட் ஆயிடும் இச்சுன்னு சொன்னா போதும் சொல்லிட்டா அப்ப என்ன ஆகும் இந்த ஈக்கும் இச்சுக்கும் நடுவில் என்ன எழுத்து இருக்கோ அந்த எல்லாத்தையும் அந்த இச்சையே சொல்லிடும் அந்த இச்சையை என்ன சொல்றான் ஈக்கும் இச்சுக்கும் நடுவில் என்னென்ன எழுத்துக்கள் இருக்கோ அது இச்சுன்னு ஷார்ட் ஃபார்மா சொல்லிட்டீங்கன்னா இது எல்லாத்தையும் இருக்கும் ஆனா எக்ஸப்ட் இந்த கடைசி இச்சு இந்த எழுத்து கடைசி எழுத்து விகாயனா விட்டு
அதை விட்டுட்டு இது என்ன எழுத்து இருக்கோ அது எல்லாத்தையும் என்ன சொல்லிடலாம் இச்சுன்னு ஷார்ட் ஃபார்மா சொன்னாலே போறோம். இப்போ இச்சுன்னு நம்ம பண்ணணும். அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு கடைசி எழுத்து எடுத்துக்கணும், அதுக்கு முன்னாடி எழுத்து எடுத்துக்கணும், சேர்த்து ஷார்ட் ஃபார்ம் பண்ணிடணும். ஷார்ட் ஃபார்ம் பண்ணிட்டா நம்ம எந்த 2 எழுத்து எடுத்துக்கிறோமோ அது நடுவில் என்னென்ன எழுத்து இருக்கோ அந்த எழுத்துக்களை அந்த ஷார்ட் ஃபார்ம் சொல்லும். ஆனா எக்ஸப்ட் இது அந்த இட்டு எழுத்துக்களை விட்டுட்டு இட்டு எழுத்த சொல்லாதது, இட்டு எழுத்து இல்லாம இது என்னென்ன எழுத்து இருக்கோ அதை சொல்லும். அதான் சொல்றேன் எது உச்சாரே தருகி அது அந்திம வெஞ்சனம், அந்த கடைசி வெஞ்சனம் அதை விகாய விட்டு விட்டு சர்வே வர்ணாக விஹீதா, எல்லா வர்ணங்கள் நடுவில் இருக்கிற எல்லா வர்ணங்களும் விஹீதான எடுத்துக்கொள்ளும் சொல்லும். நீ இப்ப நம்ம ஈவோ ஏவோ வர்ணம் வாய்ப்பு சொல்ல வேண்டாம். ஷார்ட்டா சொன்னா இந்த சூத்திரம் நட்டு பண்ணிட்டு இட்ஸ் அப்படின்னு சொன்னாலே இந்த நடுவில் இருக்கிற எல்லா இடத்தையும் அது சொல்லும். இதுக்குதான் ஷார்ட் ஃபார்ம் பிரத்யாகம் சொல்ல போறேன். அது அந்த உதாரணம் சொல்றேன். யதா ஐவுன்னு இது சூத்திரஸ்தா. இப்ப அவர் பண்ணது என்ன பண்ணிருக்கு, ஐவுன்னு சூத்திரம் இருக்கா இல்லையா, அந்த ஐவுன்னு சூத்திரஸ்தா அகாரத்தை எடுத்துட்டு நான் ஈரத்துனா ஆறு எடுத்துட்டேன், ஆ எடுத்துட்டு அதே மாதிரி ஐயோ இச்சு எடுத்துருக்கேன். இச்சு சூத்திரேன அந்திம வஞ்சனேன சகாரேன அந்திம சகாரம் இருக்க அதோட எது உச்சாரியத்தை ஆயிடும் இச்சு ஆ அச்சுன்னு ஆயிடும். அச்சுனா என்ன அப்படின்னு கேட்டேன். ததா அச்சிதின ஆயி கோ ரு ஏவோ ஐயோ இது வர்ணாக உபஸ்திதாக பவந்தி. அப்போ இந்த இத்தனை சொல்லாம அச்சுன்னு சொல்லிட்டா இந்த ஆயி கோ ரு ஏவோ ஐயோ அப்படின்றத சொன்னதாக ஆயிடும். அதான் உபஸ்திதாக அதே சொன்னப்பட்டதாக ஆகிவிடும். ஏவம் உபசம்ஸ்கிருத்ய விவகிருதாக சப்தாக பிரத்யாகார சப்தேன விவகிரியது. இதே மாதிரி ஷார்ட்டா நம்ம பண்ணிட்டா அந்த உபசம்ஸ்கிருத்தியனை அதை சுருக்கி சொல்றேன்னு அர்த்தம். இவ்வளவு பெருசு இருக்கிறத சுருக்கி சொன்னார். உபசம்ஸ்கிருத்தியனை சுருக்கி சொன்னார். இப்ப நம்ம சொல்றோம்ல ஏஎம் ஆஃப்டர்நூன் பிஎம் பிஃபோர் அந்த சொல்றல அதனாலதான் அந்த எழுத்தை நம்ம சுருக்கி சொல்றோம். அதே மாதிரி அச்சு அங்க எதுனா பண்ணிக்கலாம். ஒரு இந்த கடைசி எடுத்துக்கணும், அதை காட்டு முன்னாடி ஒன்று இருக்கணும், ஜாயின் போட்டு நடுவில் எழுத்தை குறிக்கும் அப்படின்னு பண்ணா இதே ஷார்ட் ஃபார்ம் என்ன சொல்றேன் அச்சு நான் பண்ணோம், அது இச்சு ஒன்று பண்ணோம். இதுக்கு என்ன பேரு பிரத்யாகாரம். உபசம்ஹிருத்தினா சுருக்கி சொன்ன சப்தங்களை பிரத்யாகார சப்தேன வியாக்கரணே கத்திதா. வியாக்கரண சாஸ்திரத்துல என்ன சொல்றார் பிரத்யாகார அச்சு பிரத்யாகார பிரத்யாகார. அதே ஷார்ட் ஃபார்ம் என்ன சொல்றேன் பிரத்யாகாரம் சொல்றாவா பிரத்யாகாரம். இப்போ அச்சு எதனா பண்ண இப்ப இரு எடுத்துக்கலாம். இருலேருந்து ஆரம்பிச்சு ஊ சேர்த்துக்கலாம். ஊர்லேருந்து ஆரம்பிச்சு இரு சேர்த்தா உருள் அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபார்ம் ஆயிடும். அப்ப உருள்னா அர்த்தம் ஊ அந்த கடைசி எழுத்து இட்டு அதை எடுத்துக்கூடாது, கடைசி எழுத்து கிடையாது. ஊ ரு ஏ ஓ ஐ யௌ ஆ ய வ ர இது வரைக்கும் சாரி இட்டு அட்டு இட்டு இட்டு எடுத்துட்டா இந்த ஊ எடுத்து போனப்போ விட்டுன்னு வைக்கணும். இது இல்ல இதுதான் நான் ஷார்ட்டா பண்றேன். ஊர்ல இருந்து இட்டு வரைக்கும் எடுத்துட்டு விட்டுன்னு பண்ணிட்டா இந்த ஊக்கும் இந்த இட்டுக்கும் நடுவில் என்னென்ன எழுத்து இருக்கோ அதெல்லாம் ஷார்ட் ஃபார்ம்ல சொன்னா விட்டுன்னு சொன்னாலே போறோம். இதெல்லாம் இருக்கு வச்சிடும். அதே மாதிரி இப்ப ஏ இச்சு ஏ இச்சு சேர்த்து ஏ வச்சா ஏச்சுன்னு ஆயிடும். ஏச்சுன்னா என்ன ஏவோ ஐயோ அப்படின்னு அர்த்தம். இப்ப இங்க எடுத்துக்கோம், இதை பார்ப்போம். ஜா இருக்கு, இஷ்யூ இருக்கு. இப்போ ஜா இஷ்யூ ஜஸ் ஜஸ் ஷார்ட் ஃபார்ம். இப்ப ஜ இஷ்யூ ஜ ப க ட த இந்த 5 எழுத்தையும் ஜஸ்ட்னு சொன்னாலே போறோம். நம்ம ஜ ப க சொல்ல வேண்டாம், ஜஸ்ட் அப்படின்னு. அப்ப என்ன வரணும், ஏதோ ஒரு படத்துடைய கடைசி ஒரு சூத்திர கடைசி எழுத்து அதை காட்டிலும் முன்னாடி இருக்கிற எழுத்து அதை காட்டும் ஃபர்ஸ்ட் எழுத்துல திரும்பி சொல்றேன். சூத்திர முதல் எழுத்து கிடையாது, இதை எந்த எழுத்து நீங்க எடுத்துக்க போறோமோ அதை காட்ட முன்னாடி இருக்கிற எழுத்து நம்ம ஒன்று எடுத்துட்டீங்கன்னா அது ரெண்டு சேர்த்தா ஷார்ட் ஃபார்ம் பண்ணிடலாம். அந்த ஷார்ட் ஃபார்ம் பண்ண அது நடுவில் அந்த முதல் எழுத்துக்கும் இந்த கடைசி எழுத்து நடுவில் என்னென்ன எழுத்துக்கள் இருக்கோ அது எல்லாம் ஷார்ட் ஃபார்ம் குறிக்கும். ஆனால் எக்ஸப்ட் என்னது அந்த கடைசி எழுத்தை குறிக்காது. கடைசி எழுத்து தவிர இது எல்லா இடத்தையும் அது அந்த ஷார்ட் ஃபார்ம் ஆனது குறிக்கும். அதுக்கு பிரத்யாகாரம் என்று பெயர். அதுக்கு என்ன பேரு பிரத்யாகாரம் அப்படின்னு அதுக்கு பெயர். எப்படி வரும் 11
கப ச கப ச த த ச ட ஆமா சேர்த்துக்கலாம் இது வரைக்கும் வரும். இந்த மதம் ஏதோ ஆனா நம்ம பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனா 42 பிரத்யாகம் தான் பண்ணிருக்கேன், எடுத்துருக்கேன். நம்ம அது பண்ணிட்டா போதும். அது என்னன்றது நம்ம ஷார்ட்டும் நம்ம இது பண்ணிடலாம். இப்ப நம்ம பேங்க்ல 10 லட்சம் பணம் இருக்கும், ஒருத்தர் 2 கடை போய் நம்ம என்ன எடுப்போம், 10 எடுத்து வர மாட்டோம். நமக்கு எவ்வளவு தேவை எடுத்து வருவோம். அதே மாதிரி இந்த பிரத்யாகம் நம்ம நிறைய பண்ணலாம். ஆனா அவன் சூத்திரக்காரர் பிரயோகம் 42 பிரத்யாகம் தான் யூஸ் பண்ணிருக்கேன். நம்ம அதை பின்னாடி அந்த சார்ட்ல இருக்கு கொடுக்குறவங்களுக்கு, நீங்க அதை ஒட்டி நம்ம இது பண்ணிட்டாலே போதும், பண்ணாலே போதும். நம்ம எல்லாம் பண்ணா தப்பு கிடையாது. இப்ப நான் பண்ணேன், அது பிரத்யாகம் கிடையாது. ஆனா நான் தெரியவே பண்ணேன். அது பிரத்யாகம் நம்ம எதனா பண்ணிக்கலாம், பண்ணா தப்பு கிடையாது. ஆனா பிரயோகம் பண்ணல கிடையாது, அது பிரயோகத்துல இல்ல. ஓகேவா? பிரயோகம் இருக்குதுன்றது 42 நம்ம தான் எடுத்துட்டு இருக்கேன். அது என்ன பார்க்கலாம். கடைசி எடுத்துக்கணும், அதை முன்னாடி எடுத்துக்கணும், சேர்த்துட்டு பண்ணால் அது நடுவில் என்ன எழுத்து இருக்கோ அதை குறிக்கும். எதை விட்டுட்டேன், அந்த கடைசி எழுத்து விட்டுட்டு கடைசி எழுத்துக்கு சேர்க்காது, அதெல்லாம் போனாலும் மீதி எதை எடுத்துக்கணும். இதுக்கு பேர் தான் பிரத்யாகாரம் அப்படின்னு பெயர். திருப்பி அந்த பேராவர்த்திக்கு சொல்றேன். ஏதேஷு சதுர்தசு சூத்திரேஷு அப்படி இந்த 16 சூத்திரங்களிலும் ஸ்வரரகிதான உயிரெழுத்து இல்லாத ஏகைகம் என ஒவ்வொரு வெஞ்சன எழுத்துக்கள் அந்தே வர்த்தத்தை கடைசியில் இருக்கின்றன. ஏகாதசேன அந்திம வர்ணன், இந்த அந்திம வர்ணத்துடன் சக கூட ஆதி வர்ணம், ஆதின முதல் எழுத்து முன்னாடி எழுத்து, தன் முன்னாடி எழுத்தை எது உச்சாரிதை, எது எப்போது நீ சேர்த்து சொல்றியோ தரி அப்போ தது அந்திமம் வஞ்சனம் விகாய, அந்த அந்திம வர்ணத்தை விட்டு கடைசி எழுத்தை விட்டுட்டு சர்வே வர்ணாக கிரகீதாக பவந்தி. அந்த ஷார்ட் ஃபார்ம்ல அந்த கடைசி எழுத்தை விட்டுட்டு எல்லா வர்ணத்தையும் அந்த ஷார்ட் ஃபார்மே நடுவில் எல்லா வர்ணத்தையும் அதுவே கிரகீதான சொல்லும், எடுத்துக்கொள்ளும். அது யதான உதாரணம். யதா ஐவுன் அப்படின்னு இதுல இருக்கிறத அகாரத்தை ஆரம்பிச்சு அகாரத்தையும் ஏயோ இருக்கிற சூத்திரத்தை அந்திம வர்ண சகாரத்தையும் சேர்த்து எது உச்சாரியத்தை அச்சினாயிடும். அச்சுன்னு சொன்னீங்கன்னா அச்சிதி சுரியத்தை கதா, அப்ப அச்சானது அச்சிதி பதார்த்த அச்சின பதார்த்தத்துல இருந்து ஆ இ உ ரு ரு ஏ ஓ ஐ ஔ இது வர்ணாக உபஸ்திதாக பவதி. உபஸ்தனா தெரிஞ்சு நம்ம அச்சு கொள்ளப்படுகின்றோம். அப்போ நம்ம அச்சு இத்தனை சொல்லாம அச்சுன்னு ஷார்ட்டா சொன்னாலே போறோம். இது எல்லாத்தையும் அது உபஸ்திதாகனா அது தெரிஞ்சு கொள்ள முடியும், அதனால உபஸ்திதமாகும். ஏவம் இவ்வாறாக உபசம்ஹிருத்தன சுருக்கி விவகார சப்தா, இது ஷார்ட்டா அச்சுன்னு சொன்னல, அச்சு இச்சு ஏச்சு இதெல்லாம் நம்ம ஷார்ட்டா சொல்றதெல்லாம் இருக்க விவகாரம் இருக்கு, அதெல்லாம் பிரத்யாகார அப்படின்னு இது சப்தேன பிரத்யாகார சப்தத்தினால பெயரை வைத்துக் கொண்டு வியாக்கரணே பிரசித்தா, வியாக்கரண சாஸ்திரத்துல பிரசித்தமா பிரத்யாகாரம் சொல்லுவா. இப்பதான் பிரத்யாகாரம் அச்சு பிரத்யாகாரம் அட் பிரத்யாகாரம் அல் பிரத்யாகாரம் ஆரம்பிச்சு இந்த 20 அல் பிரத்யாகாரம். அதே நிறைய அதே மாதிரி இப்போ ஏர் பிரத்யாகாரம் பண்ணலாம், ஏர் பிரத்யாகாரம் அப்படின்னு நிறைய பிரத்யாகாரம் இருக்கு. இப்போ அதுல என்ன சொல்றாரு, இல்ல பிரத்யாகாரம்னு பேர் சொல்றாங்க. பிரத்யாகத்தினே பிரதிகாக சொல்லப்படுகின்றன. ஸ்பஷ்ட பிரதிபத்தை அவங்களுக்கு ஒன்றும் நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் கேட்டன பிரத்யாகார சில பிரத்யாகாரங்களை விவரித்த பிரதேசத்தை அதை விவரமா காட்டிருக்கோம். கீழே பாருங்கன்னு ஒரு 5-6 கொடுத்துருக்கேன். தத்தாகி இப்போ அக்குன்னு கொடுத்துருக்கு. அத்தனை இங்க இருக்கு, ஆ இங்க இருக்கு, அக்குனுக்கு ஒரு பிரத்யாகம். அப்ப அத்தனை என்ன ஆகி ஊ அதான் அக்கு. அதுதான் இக்கு வரைக்கும் அக்கு. அதே மாதிரி என் பெண் இருக்கு, இன்னும் எங்க இருக்கு, இங்க இருக்கு, யா இங்க இருக்கு, என் அப்படின்னு தெரிஞ்சா யாவா ரா இது கிடையாது, யாவா ரா இது என். அப்புறம் ஜஸ் நான் போனேன் இங்க ஜ டிஷ் ஜஸ் பண்ணா ஜாவா ராட ரா இது ஜஸ். அப்புறம் சத் இங்க ஆரம்பிச்சு
இங்க இருக்கு. அப்போ க க க க ப ஷ ஷ இது தரப்பட்டாங்க. அச் அப்படின்னா ஆறு ஆரம்பிச்சு இது வரைக்கும். அப்ப அச்சுனா சர்வேஸ்வரா எல்லா ஊழலுக்கு அதுல வந்ததுனால அச்சுனா ஸ்வர எழுத்துன்னு சொல்லலாம். அதான் அச்சு எழுத்துன்னு சொல்றோம். அச்சுக்கு எல்லா வந்ததுனால அச்சுன்னு போயிடும். அதே மாதிரி ஹல் ஹாலன்னு ஆரம்பிச்சு இது வரைக்கும் அல்லு சொல்லலாம். ஹாலன்னு ஆரம்பிச்சு இது. அப்ப அல்லுக்குள்ள எல்லா மெய்யெழுத்து வந்ததுனால அப்போ அல்லுன்னா மெய்யெழுத்து. அதான் சப்தான் சொல்றோம். அஜந்த புள்ளிங்கம் அலந்த புள்ளிங்கம் சொல்றோம். அலந்த அச்சுனா உயிரெழுத்தவுடைய புள்ளிங்க சப்தங்கள், ஸ்ரீலிங்க சப்தம், நவந்தலிங்க சப்தங்கள். அலந்தன அல்ல மெய்யெழுத்துக்கு அர்த்தமாவுடைய புள்ளிங்க சப்தங்கள், ஸ்ரீலிங்க சப்தங்கள், நவந்தலிங்க சப்தங்கள் சொல்றோம். அப்போ அல் மெய்யெழுத்து, அச் அப்படின்னா உயிரெழுத்து. அல்ல இது சர்வாணி வெஞ்சனானி பிரத்யாரே வயனிடம் ஸ்மரணீயம். அப்புறம் ஒரு ரூல் சொல்றேன். பிரத்யாகாரே இந்த பிரத்யாகாரங்கள்ல நம்ம பண்ணல. இப்ப அதுல ரெண்டு விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், தெரிஞ்சு கொள்ள வேண்டும். இதம் இந்த ரெண்டையும் ஸ்மரணீயம் ஞாபகம் வச்சுக்கணும்னு அர்த்தம். ஸ்மரணீயம்னா ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். என்னென்ன? சூத்ராணாம் அந்தே வித்தியமானானாம் ஸ்வரரீதானாம் வெஞ்சனானாம் கிரகணம் ந பவதி. சூத்ராணாம் அந்தே சூத்திரமுடைய அந்தே கடைசியில் இருக்கிற வித்தியமானான இருக்கின்ற இருக்கின்ற ஸ்வரரகிதானாம் உயிரெழுத்து இல்லாமல் இருக்கு பாருங்க. ரகிதானாம் ஸ்வரஎழுத்து இல்லாமல் இருக்கின்ற வெஞ்சனானாம் வெஞ்சனங்கள் மெய்யெழுத்துக்கள் கிரகணம் ந பவதி. அந்த ஷார்ட் ஃபார்ம் உள்ள இந்த கடைசி எழுத்து உயிரெழுத்து இல்லாம கடைசியில் இருக்கிற மெய்யெழுத்துக்களை எடுத்துக்கொள்ள கூடாது. அதை விட்டுட்டு தான் மீதியா அந்த ஷார்ட் ஃபார்ம்குள்ள சொல்லணும். அதை விட்டுடணும், அதை எடுத்துக்கொள்ள. ஏதான் அப்படின்னா ஆய்வு தான் சொல்ல போறோம். ஆய்வுன்னு இன்னும் சொல்லக்கூடாது. ஏன்னா அது சூத்திரம் கடைசியில் இருக்கிற உயிரெழுத்து இல்லாத மெய்யெழுத்து. அதனால அதை எடுத்துக்கொள்ள கூடாது. அதை விட்டு விட்டு தான் சொல்லணும்ன்றதை தெரிஞ்சு கொள்ள வேண்டும். இது ஆயுரு ஏதேகாம் கிரகணம் பவதி நது நகார ககார. இப்ப நகாரத்தையும் ககாரத்தையும் எடுத்துக்கொள்ள கூடாது. அப்பிரத்தியாரத்துக்குள்ள அர்த்தம் பிரத்தியாரம்னா இந்த எழுத்தும் அதுக்குள்ள வராது. இதை விட்டுட்டு ஆய்வு இதுதான் குறிக்கும். அதுதான் தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது ஆதிம வர்ணா நாம சூத்திரேஷு ஆதிமத்வேன சூயமானஹா ஏவ வர்ணா இது நியமஹா. இப்ப நம்ம சொன்னோம் கடைசி எழுத்து அது முதல் எழுத்துன்னு சொன்னோம். அப்ப சொன்ன முதல் ஆதிம வர்ணான முதல் எழுத்து அப்படின்றது அப்படின்னா சூத்திரேஷு சூத்திரங்கள் இருக்கிற ஆதிமத்வேன முதல்ல இருக்கிற சூயமானான தெரிகின்ற வர்ணா இது ஆதில முதல் எழுத்துன்னு அர்த்தம் எடுக்கக்கூடாது. முதல் எழுத்து இந்த எழுத்து இந்த இச்சை கடைசியை எடுத்துட்டா அது முதல் எழுத்துன்னு இந்த இக்கு ஆதா எடுக்கணும் அவசியம் கிடையாது. அப்படி இல்லாம அஸ்மாபி ஆதிமத்திய விவக்ஷிதாக இப்போ என்ன பெரிய என்ன காட்டு பெரியவா என்ன அர்த்தம்? நம்பாது அவட இன்னொருத்த நான் 10 வயசுனா 11 வயசு 12 வயசு ஆளாலும் பெரியவா தான். அதே மாதிரி இதுக்கு ஆதிம்னா இந்த ஆதியம் எடுத்துக்கூடாது. எந்த முதல் இதை காட்ட முதல் எடுத்துக்கணும். அந்த இதை காட்ட முதல் இந்த இச்சில் எடுத்தா இந்த காட்ட முதல்ல இருக்கணும் அவசியமா தவிர ஃபர்ஸ்ட் இருக்கணும்ன்றதை எடுத்துக்கொள்ள கூடாது. என்ன காட்ட பெரியவன் அவ்வளவுதான் இருக்கும். அஸ்மாபிகின்னா இந்த எந்த கடைசி வயசை எடுத்துக்கொள்ள போறோமோ அதுக்கு முன்னாடி இருக்கணும். அதுக்கு ஆதியா முதல் ஆதியம் முதல்ல இருக்கணும்னு அர்த்தம் தவிர ஃபர்ஸ்ட்ன்ற அர்த்தமானது இங்க எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு நியமத்தை சொல்றேன். ரெண்டு நியமம். ஒண்ணு கடைசி வயசு கிரகணம் கிடையாது. ரெண்டாவது நியமம் ஆதின்றது ஃபர்ஸ்ட்ன்ற அர்த்தம் கிடையாது. இந்த எந்த வயசு கடைசி வயசு எடுத்துக்கிறோமோ அதுக்கு முன்னாடி இருக்கணும். நீ பாட்டு இங்க எடுத்துட்டு இந்த ஏவை எடுத்துக்கிறேன் இந்த ஹாவை எடுத்துக்கிறேன் பண்ண முடியாது. முன்னாடி போகாது, முன்னாடி போகும். அந்த முன்னாடின்றது ஆதி இது இல்லை, இதுக்கு முன்னாடி அந்த இக்கு எழுத்துக்கு முன்னாடி எந்த எழுத்து இருந்தாலும் அதை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்ற நியமம். ரெண்டு நியமத்தை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு ரெண்டு ரூல்ஸாக சொல்லியிருக்கேன். ஓகேவா? இது சொல்றேன். சூத்ரானா மந்திய வித்தியமான சூத்திரமுடைய கடைசியில் இருக்கின்ற ஸ்வரம் இல்லாத வெஞ்சன எழுத்துக்களுக்கு கிரகணமானது கிடையாது. அது ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ஆதிம வர்ணம்ன்றது சூத்திரத்து ஆதிம வர்ணம் அர்த்தம் கிடையாது. நீ எந்த கடைசி எழுத்து எடுத்துக்க போறியோ அதுக்கு முன்னாடி எழுத்தோட ஜாயின் பண்ணணும். எழுத்து ஜாயின் பண்றது இதுக்கு முன்னாடி இருந்தா போறோம். ஃபர்ஸ்ட் எழுதுன்னு அவசியமானது கிடையாதுன்ற ரெண்டு ரூல்ஸும் ஞாபகம் பிரச்சாரத்துல ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சந்தேகம் இருக்கா? திரும்பி சொன்னா சொல்றேன். திருப்பி சொல்லவா? சந்தேகம் இல்லையே?
இவ்வளோதே போகிறோம். அடுத்தது அடுத்த கிளாஸ் சந்தி பிரகடனம் பார்ப்போம். ஓகேவா? धन्यवादाः.